ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பீஸ் பிக்ல பார்க்க போற படம் 2024ல நம்ம வெற்றிமாறன் சார் டைரக்ஷன்ல வெளிவந்த விடுதலை பார்ட் 1 படத்தோட செகண்ட் பார்ட் விடுதலை பார்ட் 2. ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதில் வந்து சூரி தான் ஹீரோ பண்ணியிருந்தாரு. செகண்ட் பார்ட்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டரை நம்ம விஜய் சேதுபதி தான். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி தான் ட்ராவல் ஆகுது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க. இப்போ நம்ம படத்தோட கதை என்ன அப்படின்றத லைட்டாக பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம விஜய் சேதுபதி தான் வராரு. விஜய் சேதுபதி தான் அதிகமான கேரக்டர்ஸ், அதிகமான டயலாக்ஸ் எல்லாமே அவர் தான். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வாத்தியார் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாரு வெற்றிமாறன். ஆனால் இந்த வாத்தியார்ன்ற கேரக்டரோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன், ஒடுக்கப்பட்ட மனிதரோட உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாரு விஜய் சேதுபதி, இந்த வாத்தியார் அப்படின்ற கேரக்டர், அவருக்கு என்ன ஆச்சு, அவர் எதனால இது மாதிரி பண்ணாரு, எதனால இப்படி உருவானார் அப்படின்ற படம் தான் விடுதலை பார்ட் 2. முதல் பார்ட்ல சூரிய சென்ட்ரல் கேரக்டரை வச்சு தான் அவரை சுற்றியே பல கதாபாத்திரங்களை பின்னி கதைக்களம் நகர்த்திருப்பாங்க விடுதலை பார்ட் 1ல. இந்த பார்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதிக்கு அதிகமான ரோல் கொடுத்துருக்காங்க. சூரி வந்து அங்கங்கே வந்து போறாரு. செகண்ட் ஹாஃப்ல தான் அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸே இருக்கு சூரிக்கு கூட சொல்லலாம். படத்தோட பலமே வந்து செகண்ட் ஹாஃப் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா வெற்றிமாறன்கிட்ட எந்த விதமான ரைட்டிங் அண்ட் மேக்கிங்கை நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதே ஃபுல்ஃபில் பண்ண படம் தான் இந்த படமாக சொல்லலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் ஒரு பாம்பு பிளாஸ்ட் சீன் ஆகட்டும், இல்லை ஒரு காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஷூட் அவுட் ஒரு சீன் ஒன்று இருக்கும், கிளைமேக்ஸை ஹேண்டில் பண்ண விதம் அது வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு சில மேக்கிங்காக ஒரு சில விஷயங்கள்லாம் செம எக்ஸலண்ட்டாக இருக்குது. வெற்றிமாறன் சார் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு, அதை குறிப்பிட்டே கண்டிப்பாக சொல்லணும். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதியோட அந்த வாத்தியார்ன்ற அந்த கதாபாத்திரத்தை அவர் ஹேண்டில் பண்ண விதம், அவர் நின்று பேசியிருக்காரு அட்டகாசமாக. அவர் பர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. போலீஸ் இன்ட்ராகேஷன் அப்போ கால் மேலே கால் போட்டு நியூடாக உட்காந்துருப்பார், அந்த சீன் ஆகட்டும். அப்புறம் வந்து என்ன செமைதிலேயே சொல்லிட்டு யாருமே ஆடுவார், அந்த சீன் ஆகட்டும். அந்த மஞ்சு வாரியருக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு காம்பினேஷன் சீன், அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எப்படி சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு, அப்படி தடுமாறுறாரு அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக பண்ணியிருப்பாரு. கிளைமேக்ஸ் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்ற விஷயமும் ரொம்ப சிறப்பாக சொல்லலாம். வாத்தியாராகவே அவர் வாழ்ந்திருக்காரு அந்த படத்தில். சூரியை பொறுத்தவரைக்கும் இந்த பாகத்தில் அந்த கதாபாத்திரமே ரொம்ப சட்டிலான கதாபாத்திரம் தான். டைலாக்ஸ் கூட ரொம்ப கம்மி தான். படம் ஃபுல்லாகவே அவர் பேசுறத பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பார், அவ்வளோதான் சொல்லலாம். அவர் வந்து தியாகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் அவர் ஹேண்டில் பண்ண விதம் சூப்பராக இருந்தது. அவருக்காகவே உருவாக்கப்பட்ட கிளைமேக்ஸ் மாதிரி இருந்தது. மஞ்சு வாரியர் வந்து அவங்களுக்கு என்ன கதாபாத்திரம் தேவையோ அது பர்ஃபார்மன்ஸில் எல்லாத்தையுமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லை, பட் ஆனால் படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கும் அவருக்கும் உள்ள ஒரு காம்பினேஷன் சீன் ஒன்று இருக்கும், அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் போக நம்ம இந்த படத்தில் ராஜீவ் மேனன், ஜிவிஎம், அப்புறம் சேத்தன் முக்கியமான கதாபாத்திரம், அவங்கெல்லாம் வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டானாக்காரன் தமிழில் அவரு கூட சூப்பராக பண்ணியிருந்தாரு. இந்த இளவரசு பாலாஜி சக்திவேல் ஆகட்டும், அனுராக் கௌஷிப் ஒரு ஒரு 4 சீன் தான் வராரு. அதே மாதிரி பவானி ஸ்ரீ ஆகட்டும், அது மாதிரி எல்லாருமே அவங்க கொடுத்த அந்த சின்ன சின்ன ரோல்ஸை ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. சூப்பராக டெக்னிக்கலி டெஃபினட்டாக செம்ம சவுண்டான படம் தான். டெக்னிக்கல் சைடில் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ அந்தந்த சப்போர்ட்டில் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரை வச்சு ஒரு இடத்துல சூப்பராக இருக்குது, ஒரு இடத்துல வந்து அவங்க ஏற்கனவே பண்ண அந்த ஒரு சில பிளேசஸை ரிசம்பலன்ஸ் பண்ணி அப்படியே போட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு ஒரு சில சீன்ஸ் வந்து விடுதலை பார்ட் 1 வந்து பார்ட் 2லையும் அப்படியே ஃபாலோ பண்ணாமல் எனக்கு ஒரு ஃபீல் நான் பார்க்கும்போது தெரிஞ்சுது. இந்த சோலோ காட்டில் ஒரு ஆக்ஷன் சீன் ஒன்று இருந்தது, அது பக்காவாக பண்ணியிருந்தாரு ராஜா சார். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சூப்பராக இருந்தது அந்த இடத்துல. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டாங்க, அடியெல்லாம் இடிமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சீனில் வர கென் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. இவ்வளோ இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருந்தது. படத்துடைய ஒரு சில வசனங்கள் படத்துக்கு சம பெரிய படம். குறிப்பாக வழிநடத்துறதுக்கு தலைவனாக இருக்கணும் அப்படின்ற தேவை கிடையாது, அது முக்கியம் கிடையாது, தத்துவம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஜய் சேதுபதி பேசுகிற ஒரு விஷயமா இருக்கலாம். வன்முறை அப்படின்ற மொழி வந்து நாங்கள் பேசுறது இல்லை, ஆனால் அந்த மொழி எனக்கு பேச தெரியும் அப்படின்ற சொல்கிற டைலாக்காக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த கதைக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் முக்கியமாக என்னென்ன தேவை அப்படின்னா வசனத்தை முக்கியமாக சொல்லலாம். இந்த படம் சூப்பரான படமா அப்படின்னு கேட்டால் நான் இல்லை, சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம் இன்னும் சொல்லலாம். ஏன்னா எடிட்டிங்கில் வந்து அங்கங்கே கட்டு வந்து கண்டினியூஸாக ஒரு ஃப்ளோவாக இல்லை அப்படின்னு எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு. செகண்ட் ஆஃப் இந்த படத்தில் ஒரு சூப்பராகவே இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ப்ரீச்சிங் மோடில் போயிடுச்சு. ஒரு லெசனை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமையை அந்த வாத்தியார் எப்படி மீட் எடுக்கிறாரு அப்படின்றதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மொத்தமாகவே. ஆனால் அது ரொம்ப ப்ரீச்சிங் மெத்தடில் போய் ரொம்ப இழுத்தடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அளவுக்கு அதிகமாக ஓவராக ஒரு டீச்சிங் மோடில் போயிடுச்சோ, எப்போ இன்டர்வல் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு படமாகும்போது தோணிச்சு.
கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம், அதாவது 173 மினிட்ஸ் படம் மொத்தமாக டோட்டலாக. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோலாக தான் பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் ஓகே சூப்பராக இருந்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலவீனம் சொல்லுவேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பொறுத்துக்கணும். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் வந்து ஒரு சில கதாபாத்திரங்கள் பேருக்கு தலையை கட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். பவானி ஸ்ரீயோட கதாபாத்திரம் சரி, அனுராக் கோஷ்யப் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸாக வந்து போகிறாங்க. அதே மாதிரி கென் கூட கொஞ்சம் தான் வர்றாரு. மிஞ்சி போனால் ஒரு 3 சீன் தான் வருவார். அதுவும் ஸ்டார்டிங்லேயே வருவார். அதுதான் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பேசப்பட்ட விதமாக இருந்தது. ரொம்பவும் சூப்பராக இருந்தது. முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வரக்கூடிய கிஷோரோட கதாபாத்திரம் கூட ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகலை. அது வந்து ரொம்ப பெருசாக இம்பேக்ட் கொடுக்கலன்னு சொல்லுவேன். அதுவும் ஒரு பிரச்சனையாக தான் அந்த படத்தில் சொல்லுவேன். இதெல்லாம் போக இந்த படத்தில் ஒரு சில டப்பிங் வந்து லிப்சிங் சரியாக உட்காரல. இது ஒரு சில படங்களில் அசுரன்லேருந்து இதை நம்ம பார்த்துட்டே தான் இருந்தோம். அது வெற்றிமாறன் படத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இடத்துல வந்துன்னே இருக்குது. அங்கே பேசுறது வேற, டப்பிங்கில் இன்னும் ஒரு வேற விஷயங்களை டப்பிங்கில் மாற்றிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஒடுக்கப்பட்ட மக்களோட முழு வாழ்க்கையை எதிர்த்து நின்று ஒருத்தர் போராடுறாரு, அரசு எதிர்த்து. அவருக்கு என்ன பேர் வருது, அவர் அந்த வாழ்க்கை எப்படி வாழ்றாரு, அவருக்கு முடிவு என்ன ஆகுது, அதுதான் விஜய் சேதுபதி அந்த வாத்தியார்ன்ற கேரக்டர் அப்படின்ற விஷயம்தான். மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், நீட்டாக ஒரு செகண்ட் ஹாஃப், ரெண்டும் சேர்ந்த ஒரு பாதி சூப்பரான படம் சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போய் பார்க்க முடியாது பார்த்தீங்களா. ஸோ பொறுமையாக பல்ல கடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்துங்க. பார்த்துட்டு அந்த வாதியாரோட கதையை நல்லா உள்வாங்கிட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். அடல் கண்டை பொறுத்தக்கும் இந்த படம் வந்து ரத்தம் தெறிக்க தெறிக்க பல சம்பவங்கள் இருக்குது. சர்டிஃபைட் படம் தான், அதையும் கிளியராக போட்டாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக. எனக்கு என்ன ஒன்றுனா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடியும் இந்த இன்டர்வலில் புஷ்பா 2லையும் இதே மாதிரி டைலாக்கை நம்ம சொல்லிடணும். என்னென்னா, ஒரு படத்தை படமாக பார்த்துட்டு தயவுசெய்து போயிடுங்க. அது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அப்படியே இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற விஷயத்த நான் ஆல்ரெடி சொன்னேன். லக்கி பாஸ்கர் படத்தோட ரிவ்யூ நான் சொன்னேன், புஷ்பாலையும் சொன்னேன். இளைஞர்களை தவறான ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுமோ அப்படின்ற எனக்கு ஒரு டவுட் இந்த படம் பார்க்கும் போது இருந்தது. அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த படம் இந்த தியேட்டர்ஸில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு படத்தோட ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். Thanks and bye from Prasanna. Thanks for watching Masterpiece Speak. நன்றி, வணக்கம்.